வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஈரான் போருக்கு உதவும் வகையில் ஈராக்கின் பாலைவன பகுதியில் இஸ்ரேல் தங்களது ராணுவ தளத்தை அமைத்துள்ளது. இதை ஈராக் படையினர் கண்டுபிடித்த போது அவர்களை விரட்டி அடிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலையும் நடத்தியுள்ளது. 1991-2003 ஆண்டுக்கு இடையே சதாம் ஹுசேனுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட போது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஈராக்கின் மேற்கு பாலைவன பகுதியை அமெரிக்க ராணுவ தளமாக பயன்படுத்தியது. தற்போது இப்பகுதியில் இஸ்ரேலும் ராணுவமும் ஈரானுக்கு தெரியாமல் ராணுவ தளத்தை அமைத்துள்ளது. பாலைவன பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்கள் வருவதை பார்த்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஒருவர் ஈராக் அதிகாரிகளிடம் தெரிவித்ததை அடுத்து அப்பகுதிக்கு ஈராக் படையினர் சென்றனர். ஆனால் அவர்களை அங்கு நெருங்க விடாமல் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தி விரட்டியதாக தி வால் ஸ்ட்ரீட் இதழில் செய்தி வெளியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதலை கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தின. அப்போது ஏதாவது போர் விமானம் ஈரான் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டால் அங்கு மீட்பு பணியை மேற்கொள்வதாக மீட்பு குழுவினரை தயார் நிலையில் வைத்திருந்தது. அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஒரு விமானப்படை வீரர் ஈரானில் சிக்கிக் கொண்டார். அவரை மீட்பதற்கு அமெரிக்க படைகளும் ஈராக்கில் உள்ள முகாமிலிருந்து தேவையான உதவிகளை இஸ்ரேல் அளித்ததும் தற்போது தெரிய வந்துள்ளது. தங்கள் நாட்டில் இஸ்ரேல் ராணுவ தளம் அமைத்து தங்கள் நாட்டு ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஐநாவில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் புகார் அளித்தது. இதைத் தொடர்ந்து ஈராக் வீரர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதையடுத்து இஸ்ரேலின் இந்த செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது என அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர் நிலைப்பாட்டில் உள்ள நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.